அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசியா வரக்கூடியது கடகம். கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா இந்த செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்பு. சுக்கிரன் வந்து நமக்கு யோக கிரகம், அதாவது 4-11க்குரிய ஒரு கிரகம். அவர் வந்து ஜென்மத்துல டிராவல் பண்றது ஒரு அற்புதமான அமைப்பு தான். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் இருக்கும். இதுல சூரியன் ஆட்சியா இருப்பாரு. இந்த 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்ல அமைப்பு. இருப்பினும் சில நிலைகள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். குறிப்பா ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் ஒரு சில பிரஷரையும் கொடுக்கும். அதை உங்களுக்கு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் 3ஆம் இடத்துல ஸ்தானபல அமைப்பு அடைவாரு. அதனால 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அற்புதமான அமைப்பு தான். அதுலயும் செவ்வாய் வந்து நமக்கு ஒரு யோக கிரகம், அதாவது 5-10க்குரிய ஒரு யோக கிரகம். அந்த யோக கிரகம் போயிட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்துல இருக்கிறது உத்தமமான அமைப்பு தான். அது பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம். ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல, பரவாயில்ல, ஆவரேஜா இருக்கு. அடுத்தது 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். சனி வந்து நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரம எதிரி. சந்திரனோட ராசிக்கு வந்து சனி வந்து கண்டிப்பா ஃபேவரான பலன்களை செய்யறது இல்ல. அது பாகியத்துல வக்ரமா இருக்கிறது ஒரு சில நிலைகள்ல அந்த கெடு பலன்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். சனி பாகியத்துல நார்மலா டிராவல் பண்றதை விட வக்ரம் ஆகுறது கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமா கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனா எதுவும் வந்து நம்மளுடைய கையை மீறி போகாது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரியான அமைப்புல தான் இருக்கு கிரக அமைப்புகள். அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி 2 கிரகத்துடைய பயிற்சி இருக்கு. அதாவது செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கும், புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகிற அமைப்பு. இதுல 13ஆம் தேதியில இருந்து புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. அதனை தொடர்ந்து சுக்கிரன் வந்து கரெக்டா 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சூரிய பகவான் கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதே போல இந்த மாதத்துல குரு பகவான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, 12ஆம் இடத்துல தான் குரு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு நல்லா பாசிட்டிவா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் டிராவல் பண்ற அமைப்பு. 4-11க்குரிய ஒரு கிரகம் லக்னத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய பண கஷ்டங்கள்லாம் அந்த மாதத்துல மேஜரா இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவான ஒரு அமைப்புல இருக்கு. ஒரு முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் பண்ணா இந்த மாதத்துல பண்ணலாம். பொருளாதாரமும் அதுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. கடன் பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா ட்ரபிள கொடுத்துறாது. எனவே பொருளாதார ரீதியா ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் போன மாதத்தோட ஒப்பிடும்போது இந்த மாதத்துல வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள், நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப வாங்கலாம், ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தை இப்ப பண்ணலாம். இப்படி வந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அடுத்து 4th house லார்டு சுக்கிரன், அவர் ஜென்மத்துல தாயார் மேல பாசம் அதிகரிக்கும். தாயாரோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். தாயாரால இப்ப உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாயாரோட ஒரு மகிழ்ச்சியான உறவு இந்த மாதத்துல இருக்கும். தாயாரோட கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட வாக்குவாதம், குழப்பம் இதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகி இப்ப தாயாரோட ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒரு ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதத்துல சரியாகும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன். அடுத்தது வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாதத்துல நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்குவாங்க அல்லது சேஞ்ச் பண்ணுவாங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறது. அப்படி இல்லனாக்கா வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ஆல்டரேஷன் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா அதை மாத்திக்கிறது. சோ அதுக்கான பாசிட்டிவிட்டி எல்லாம் அந்த மாதத்துல உண்டு. அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். படிப்புல எந்த ஒரு தொய்வு நிலையும் இருக்காது. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி ஜென்மத்துல. சோ அதன் பிறகும் பார்த்தோம்னா சுக்கிரனோட காம்பினேஷன்ல 2ஆம் இடத்துக்கு தான் டிரான்சிட் ஆகுறாரு. அது பெரிய அளவுல குற்றம் இல்ல. கேதுவோட இணைறது குற்றமாக இருந்தாலும் அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால அது பெரிய
பெரிய அளவுல ட்ரபிள குடுத்துறாது. அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனாதித்ய யோகத்தை வலிமையா கொடுக்குது. அதுவும் உபஜய ஸ்தானத்துல. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் பிரைட்டா இருக்கும். படிக்க நினைக்கிற விஷயத்த சூப்பரா மூவ் ஆன் பண்ணலாம். படிப்புல இருந்த தொய்வு நிலை, மன உளைச்சல் இதெல்லாம் சரியாகும். படிப்பு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் மாணவ மாணவிகளுக்கு டெஃபினட்டா அந்த மாதத்துல இருக்கும். அடுத்த 11ஆம் அதிபதி ஜென்மத்துல இருக்காரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த எண்ணம் அதிகமா இருக்கும். பொருளாதார ரீதியா நம்ம முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இப்ப பிறக்க ஆரம்பிக்கும். அதுக்கான முயற்சிகளை அதிகமா செய்வோம். தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தொழில்ல வந்து ஒரு நல்ல லாபம். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இந்த மாதத்துல லாபத்தை நோக்கி பயணிக்கும். எனவே தொழில், உத்தியோகம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து மூத்த சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் சுப நிகழ்வு, சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதத்துல தாயார் மற்றும் மூத்த சகோதரத்துவம் இவர்கள் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவர்களால ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இவர்களால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, சுப மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நடக்கும். இதை நான் வந்து இந்த மாதத்துல பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவுடைய காம்பினேஷன். இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவுடைய காம்பினேஷன், ஆன்மீகம் சிந்தனை, அதே மாதிரி வந்து தியானம் பண்ற அந்த சிந்தனை, மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த மனநிலை இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரும். அது மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனோட கேது இணைகிறதுனால எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல எதிர்பார்ப்பே இல்லாம ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய பிரேயர்ஸ் மூலமா நீங்க டிராவல் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு உள்ள ஒரு கிரகத்தோட எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு கிரகம் இணையுது. பற்றில்லாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக கிரகமான கேது பகவான் சுக்கிரனோட இணையுது. அதனால நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்ப்பு குறைச்சி நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அடுத்தது வந்து குடும்பத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஃபேமிலியில ஒரு மாதிரி வாக்குவாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி கருத்து போராட்டத்துல ஈடுபடுவீங்க. எனவே ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. விட்டு கொடுத்து போகணும். வாயை விட்டு மாட்டிக்க கூடாது. வார்த்தையை விட்டு மாற்றுறதுக்குலாம் இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியமான பேச்சு வெளிப்படும். உங்களுடைய பேச்சை பார்த்து எல்லாரும் வியந்து போவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலண்டா இருக்கும். ஆனா சில நிலைகள்ல வார்த்தையை விட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சீக்கிரட்டான விஷயங்களை டக்குன்னு நம்மள அறியாமலே உளறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த இந்த மாதத்துல கண் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய நேத்திரம், உங்களுடைய கண்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல கண்கள்ல ஏதாச்சும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், கண்கள் ஏதாச்சும் உஷ்ணாதிக்கத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் வரலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது கண்ணுல ஏதாச்சும் கட்டி வருது, இந்த ஹீட்டால வரக்கூடிய இந்த கட்டி, அல்லது கண் எரிச்சல்னால தண்ணி கண்ணுல இருந்து அப்படியே ஊத்துறது. சோ இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கலாம். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல ஸ்தானபல அமைப்புல இருக்காரு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி. என்ன வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அது சம்பந்தமா என்ன ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ். இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செவ்வாய் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. அது உங்களுக்கு இன்னொரு சிறப்பு. அதையும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 5, 10க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். தைரிய அபிவிருத்தி பிறக்கும். கான்பிடன்ட் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா பூஸ்ட் ஆகும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். அதே மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் நம்பிக்கை இழந்திருந்திருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா பூஸ்ட் அப் கொடுக்கும். அடுத்தது வந்து இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட ஒரு சில கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கும். நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்க மத்த பர்சன் கூட. உங்களுடைய பேச்சு, அந்த வாத தன்மை இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வியப்பை கொடுக்கும். பெரிய மனிதர்கள், புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதிகாரத்துல உயர்ந்தவங்க, பதவியில உயர்ந்தவங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர்ஸ் இவங்க கூட எல்லாம் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும். அவங்களால ஆதாயமும் இந்த மாதத்துல கிடைக்கும். சோ இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம். இதுல ஏதாச்சும் நீங்க மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல பண்ணலாம். தொழில், உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றம், சுப வளர்ச்சி டெஃபினட்டா உண்டு. உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம், நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான அந்த பாராட்டுதல் அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில், உத்தியோக ரீதியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்ல மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஆவரேஜா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நகர்த்துங்க. ஏதாச்சும் புதுசா பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதுல உங்களுக்கு தசாபுக்தி ஃபேவரா இருந்துச்சுன்னா பண்ணலாம். அன்ஃபேவரா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம நீங்க டிராவல் பண்றது நல்லது. சோ இதை நீங்க மைண்ட்ல வச்சு டிராவல் பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகத்துல பெருசா எந்த நெகட்டிவும் இல்ல. பாசிட்டிவா இருக்கு. எல்லாத்தையும் ஆவரேஜா உங்களால நகர்த்திட்டு போக முடியும்.
அடுத்தது வந்து நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சமசப்தம பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாதிரி திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதிரி திருமணம் நிச்சயமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு. அது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை துணையோட எந்த கருத்து போராட்டமும் இல்லாம வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போறதுக்கான அனைத்து ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கு. ஆனா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னாக்கா மற்ற விஷயம் எல்லாம் பாசிட்டிவா நமக்கு நகர்ந்துரும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதுல நம்ம அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பாகியத்துல சுப செய்தி ஒரு 80% கிடைச்சிடும். அதனால நீங்க ரொம்ப நாளா நீங்க குழந்தை பாகியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்கு, நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் அந்த மாதிரி குறையும். பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகிறது. சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி ஆகும். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றீங்க, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப விரய செலவு, பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த செலவு இதெல்லாம் ஏதாச்சும் அப்படியே மேலோட்டமா இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சுப மாற்றத்தை நீங்க பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். அஷ்டமத்துல ராகு, குரு பார்வையில் இருக்கிற ராகு மேஜரா ட்ரபிள் கொடுக்கல, இருந்தாலும் உடல்ல என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஹெல்த் வந்து ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கு, கொஞ்சம் டயர்டாவே இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சோ அப்படிதான் கொண்டு போகுது. அதே போல வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய தலை, முகம், அடுத்தது உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம், குறிப்பா அஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள். சோ அது சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செரிமான பிரச்சனை இருக்கலாம், வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் இருக்கலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரபிளா இல்ல. ராகு அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த விஷ ஜந்துக்களால ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். அதாவது விஷ பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். எனவே உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்க எப்போது தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறது நல்லது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்த பாகியத்துல சனி வக்ரம். பாகிய சனி வந்து பார்த்தோன்னா தந்தை சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். தந்தை உறவு, தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். இதனால ஒரு சில மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி தங்க அணிகலன்கள ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம்லாம் யோசிப்பாங்க. எனவே தந்தை, தங்க அணிகலன்கள் இது சார்ந்த விஷயங்களை ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனா அது மேஜரா இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணிடாது. இருந்த எல்லாம் ஆவரேஜா நகர்ந்து அதுல பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்த குரு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து சுப விரய செலவுன்னு அர்த்தம். நிறைய செலவு இருக்கும், கையில பணம் நிக்காது, நிறைய செலவு இருக்கும். ஆனா எல்லாம் சுப விரய செலவா இருக்கும். நல்ல மாற்றம், நல்ல விரய செலவு பண்ணுவீங்க, மனதுக்கு நிறைவை தரக்கூடிய செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பயணத்தால ஆதாயம் ஏற்படும், நிறைய பயணம் பண்ணுவீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள், யோகங்கள்லாம் உண்டு. சோ அதெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா அந்த செப்டம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பாசிட்டிவா உங்களுக்கு அமையுது. அதனால இந்த மாதத்துல நீங்க ரொம்ப நாளா நீங்க பண்ணணும்னு எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி
பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.